ஏசாமி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றும் ஏசாமி உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ அக்கறையா உங்கள் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கிறான்னு பார்ப்போம். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர், நான் நல்லவர்ங்கிறத டேஸ்ட் பண்ணி பாருங்க ஆண்டவர் சொல்றார். அடுத்து பின்னாடி வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், கொடுத்து வச்சவங்க என்று வசனம் சொல்லுது. பிரியமானவர்களே, இன்று உங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் சோர்ந்து போய் கூட இதை பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் எனக்கு சொல்வதற்கும் அவருடைய வார்த்தைக்கும் என்னுடைய சூழ்நிலைக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இது என் வாழ்க்கையில நடக்குமா? உண்மையிலே ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா? இது சாத்தியமா என்று சோர்ந்து போய் மனதளவிலே அவ்வளோதான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விக்குறியோடு நம்பிக்கை இழந்த நிலைமையில இன்று காணப்படலாம். இந்த ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நம்ம இருதயங்களை அறிந்திருக்கிறது, உங்களுடைய நினைவுகளை தூரத்துல இருந்து அறிகிறார். ஆண்டவர் பார்த்தீங்களா, நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். நிறைய காரியங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, ஆனா அப்படி அதை நம்பி நான் பைபிளை கேட்டு அந்த வார்த்தைகளை கேட்டு பைபிளை வாசித்து நான் அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது அப்படி எல்லாம் மாறுதலா எனக்கு எதிராய் எல்லாம் நடக்குது. இது என் வாழ்க்கையில எப்படி நடக்கும் ஆண்டவர் சொல்றது? நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? அது எனக்கு இல்லையா என்று நீங்கள் கேள்வியோடு காணப்படலாம். இல்லை, கர்த்தர் உங்களுக்கு சொன்னது எல்லாம் நிறைவேறும். பிரியமானவர்களே, இந்த நாட்கள்ல கூட ஏன் தெய்வம் என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துறாரு என்று கூட நீங்கள் ஆண்டவர் மேல ஒரு கோபத்தோடு கூட காணப்படலாம். முறுமுறுத்த நிலைமையில நீ காணப்படலாம். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது என்று கேள்வியோடு கூட நீங்க திகைச்சிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நல்லவர்ங்கிறத நீ டேஸ்ட் பண்ண போற வாழ்க்கையில. இப்பயே ஆண்டவர் அதை தான் அவங்களை பார்த்து சொல்றாரு. ஆண்டவரை குறித்து பைபிளை வாசித்தீங்கன்னா, கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று வசனம் சொல்கிறார். அவர் நல்லவர், அதனால் அவர் நன்மை மட்டும்தான் செய்வார், தீங்கு செய்ய அவருக்கு தெரியாது. உங்க வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் தீங்கா நடக்குதே, இது எனக்கு கர்த்தர் தான் செஞ்சாரு, கர்த்தர் தான் செஞ்சாருன்னு நீங்க யோசித்து கொண்டிருக்கிறீங்க. இல்லை பிரியமானவர்களே, அவர் உங்களுக்கு நன்மை மட்டும்தான் செய்வார். அவர் நல்லவர், ஆனால் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில நன்மை வரும். நீங்க அதை எதிர்பார்த்து காத்திருங்க. பின்னாடி வசனம் சொல்லுது, அவர் மேல் நம்பிக்கை வைங்க, நம்பிக்கையோடு இருங்க. இன்னைக்கு நம்பிக்கை இழந்து இருக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் இருந்த இடத்துல, ஏசு சாமியே என்னை மன்னிங்கப்பா, நான் உங்களை நம்புறேன், நான் உங்களை நம்புறேன், நான் நம்புகிறது அவராலே வரும் என்று பக்தன் சொல்கிறான். எந்த காரியத்துல இன்னைக்கு தவிச்சு நிக்கிறீங்க? ஆண்டவரே, எனக்கு ஒரு வழி இருக்குமா? நீங்க சொன்ன வார்த்தை நிறைவேறுமா? எல்லாம் முடிகிற சூழ்நிலையில் நான் இருக்கிறேனே என்று கூட நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொன்னனோ அது நிறைவேறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க நம்புங்க. ஆண்டவரே, நான் உங்களை நம்புறேன் சுவாமி என்று மறுபடியும் நம்முடைய கருத்துல நீங்க வாங்க. பைபிள் வசனம் இருக்கு பாருங்களேன். மத்தேயில ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார். மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல நீங்க 9வது வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா, ஆண்டவர் இதுல அழகாக நம்மளுக்கு புரிய வைக்கிறார். உங்களில் எந்த மனுஷன் ஆனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? இன்னைக்கு நம்ம எல்லாரும் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறோம், எப்படி பராமரிக்கிறோம்னு நம்மளுக்கு புரியுற மாதிரி ஆண்டவர் இன்னைக்கு சொல்லி கொடுக்குறாரு. பாருங்களேன், பிள்ளைக்கு எந்த மனுஷனாலும் உங்க பிள்ளைக்கு நீங்க கல்லை கொடுப்பீங்களா? எனக்கு பிரெட் வேணும்னு கேட்டா கல்லையா கொடுப்பீங்க? கல்லு பிள்ளை சாப்பிட முடியாதுன்னு தெரியாதா உங்களுக்கு? அடுத்து கேட்கிறாரு, மீனை கேட்டாலும் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? மீன் வேணும்ப்பான்னு கேட்டா நீங்க பாம்பையா பிள்ளைக்கு பிடிச்சு கொடுக்க போறீங்க? அதில் விஷம் இருக்கும், பிள்ளை சாப்பிட முடியாது, நம்மளுக்கு தெரியாதா? அடுத்து கீழே பாருங்க, ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, எவ்வளவு அழகா சொல்றாரு. நம்ம ஒன்றும் நல்லவங்க எல்லாம் கிடையாது, எல்லாரும் இந்த பூமியில தப்பு பண்றவங்க தான். ஆனா ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, அவர் நல்லவர், அதனாலதான் நம்மளை சொல்றாரு, நீ பொல்லாதவன்பா, நீ ஏன் உன் பிள்ளைக்கு நல்லதா கொடுக்கணும்னு உனக்கு தெரியுதே. அப்ப பின்னாடி ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுவீர், நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பாருங்க, வேண்டிக்கிட்டே இருக்கியே, நான் பரலோக பிதா உனக்கு உருவாக்கின தெய்வன் உனக்கு நன்மையானதை கொடுக்கறது அதிக நிச்சயம். பாருங்க, இவ்வளவு நாள் வரை ஆண்டவர் உங்களுக்கு உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்காரு, இன்னும் இப்ப சொல்றாரு அதிக நிச்சயம். உண்மைதான், நான் உனக்கு என்னென்ன காரியங்களெல்லாம் வாக்குத்தத்தமா உனக்கு சொன்னனோ அதெல்லாம் நிச்சயம். மறுபடியும் சொல்றாரு, அதிக நிச்சயம் உன்னை நான் நிறைவேற்றியே தீருவேன், வார்த்தைகள் ஒன்றும் தரையில விழாது, எல்லாம் அப்படியே நிறைவேறும். இன்னொரு ஆண்டவருடைய குணத்தை நீங்க பாத்தீங்கன்னா, நான் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிறவர். இந்த இடத்துல நீங்க வேண்டிக் கொண்டதை தராம இருப்பானா அப்படி கேட்கிறாரு, நீ ஜெபிச்சியே தராம இருப்பானா? ஆனா இன்னொரு ஆண்டவருடைய குணம் என்னன்னா, நம்ம வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும், என்னெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்கிறோமோ, என்னெல்லாம் இதெல்லாம் யோசிக்கிறோமோ அதற்கும் அதிகமா நம்மளை உயர்த்தி வைத்து நம்ம வாழ்க்கையில அழகு பார்க்கிற தெய்வம். என்னுடைய வாழ்க்கையில நிறைய இந்த மாதிரி ஆண்டவருடைய காரியங்களை
நான் ஆண்டவர் வாக்குத்தத்தமாக சொல்லும்போது நிறைய காரியங்களை நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆண்டவர் இதெல்லாம் நம்மள செய்ய போறாரு அப்படின்னு ஜெப வேளையில ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் ரொம்ப சந்தோஷமா நம்பிக்கையோடு ஜெபமிட்டு நான் சூழ்நிலைகளை பார்க்கும்போது ஜெபத்தை விட்டு நான் அடுத்து என்னுடைய வேலைகளை பார்க்கும்போது எல்லாம் எதிர்மறையா இருந்த அநேக அநேக நாட்கள் உண்டு, சூழ்நிலைகள் உண்டு. அப்பெல்லாம் சோர்ந்து போவேன். என்னடா இது, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு சூழ்நிலைக்கு சம்மந்தமே இல்லையே அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், என் வார்த்தை ஒன்றாயிலும் தரையில விழுவதில்லை, அது அப்படியே நிறைவேறும். நான் எந்த காரியமாகும்படி நான் வாய்க்கப்படி அனுப்புனனோ அதே மாதிரி அது மாறும் என்று ஆண்டவர் எனக்கு சொல்லுவார். ஆனா சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமா இல்லாவிட்டாலும் ஆண்டவர் நிச்சயமாக அந்த காரியத்தை செய்து முடிச்சு, எத்தனையோ நாட்கள் விசுவாசியாத நாட்கள் உண்டு, சோர்ந்து போன நாட்கள் உண்டு. ஆனா அவரு கர்த்தர், அவர் மாறவே மாட்டார். நம்ம மாறிடணும், ஆண்டவர் செய்ய மாட்டாரோ அப்படின்னு நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஆனா அவர் மாறாத தேவன். அது அப்படியே என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி என்னை பிரமிக்க பண்ணி என்னை ஆச்சரியப்படுத்தின ஏதோ அநேக சம்பவங்கள் உண்டு பிரியமானவர்களே. அதான் நான் இன்னைக்கு நம்பிக்கையோட சொல்லுகிறேன். நான் நிறைய முறை கர்த்தர் நல்லவருங்கிறத என்னுடைய வாழ்க்கையில டேஸ்ட் பண்ணி பார்த்திருக்கேன். இப்போதும் உங்களுக்கு அதை தான் சொல்றேன். ஆண்டவர் நல்லவருங்கிறத நீங்களும் எந்த காரியத்துல சோர்ந்து போயிருக்கீங்களோ அதுல டேஸ்ட் பண்ண போறீங்க. அதுக்கு நீங்க செய்யறது ஒண்ணுதான். நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறோம்ல, நம்ம மாத்தி கொடுக்கறது இல்ல. அதனால நம்ம கேட்கறத நிச்சயமாக, அதிக நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை சந்தோஷப்படுவார், சந்தோஷப்படுத்த போகிறார். அவர் உங்க வாழ்க்கையில் மூலம் மகிமைப்பட போகிறார். சீக்கிரத்திலே அந்த காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றி உங்களை உயர்ந்த இடத்துல வைத்து அழகு பார்க்க போகிறார். சோர்ந்து போக வேண்டாம். உங்க காரியங்களை குறித்து, பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை குறித்து, உங்களுடைய எதிர்காலங்களை குறித்து சோர்ந்து போக வேண்டாம். நீங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் ஆண்டவர் அழகாக உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அதற்கு நேராக உங்களை நடத்த போகிறார். நம்பிக்கையோடு கூட என்னோட கூட சேர்ந்து ஜெபம் பண்றீங்களா? அன்புள்ள இயேசு சுவாமி, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக உங்களிடத்துல நாங்கள் வேண்டுகிறோம். இன்னைக்கு நம்பிக்கை இழந்து கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில எதிர்மறையா இருக்கிறது என்று சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைங்களிடத்துல நீங்க மறுபடியும் பேசியிருக்கிறீங்க. இடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவதை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று மறுபடியும் அந்த வாக்குத்தத்தங்களை பிள்ளைகளுக்கு நீங்க உறுதிப்படுத்திருக்கிறீங்கப்பா. அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதுக்காக நன்றி. அப்படியே உடைய வாக்குத்தத்தங்களை பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க போறதுக்காக நன்றி. அதை அவங்க வாழ்க்கையில நிறைவேற்றி சுவாமி. ஆண்டவரே, கர்த்தர் நல்லவருங்கிறத இந்த பிள்ளைகள் மனதார வாழ்த்தி மகிமைப்படுத்த போற அன்புக்காய் நன்றி. அந்த நாட்களை சீக்கிரத்துல இந்த பிள்ளைகளுக்கு நீர் வர வைக்க போற தயவுக்காய் நன்றி அப்பா, நன்றி. நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லாரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே வேண்டுகிறோம்.